இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதெல்லாம் வெளியில் வந்துடும். வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது 1.5 டம்ளர் அரிசி, நான் பாசுமதி அரிசி ஊற போட்டிருந்தேன். இது பட்டாணி 100 காஞ்ச பட்டாணி நைட்டு ஊற வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் உப்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான வெஜ் புலாவு. இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். இப்போது 2 தக்காளி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு புதினா, இது 1/2 தக்காளி, மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இது மாதிரி குறன்னு வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம், வாங்க பார்க்கலாம். நெய் 1 ஸ்பூனு, ஆயிலு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போது அது செவக்கட்டும். இப்போது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ரொம்ப வதங்க வேணாம், சால்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, நான் மிளகு வச்சதுனால இந்த மாதிரி கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போட்டுடலாம். பிடிச்சிக்காமல் அடி பிடிக்காமல் இஞ்சி பூண்டு வதக்கிடலாம். இப்போது கரம் மசாலா நம்ம போட்டுடலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி காந்தாமல் அடி பிடிக்காமல் வதக்கிடலாம். இப்போது பட்டாணி போட்டுடலாம். இது நைட்டு ஊற வச்சேன் நான். பட்டாணி போட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே நம்ம போட்டுடலாம். காலிஃப்ளவரு இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் புலாவ் நம்ம செய்ய போகிறோம். நல்லா வதங்கட்டும். பாசுமதி அரிசி 1.5 டம்ளர் போட்டிருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் போதும் தண்ணி, பாசுமதிங்கிறதுனால. இப்போது நம்ம காய் வேவுறதுக்காக எனக்கு இதில் அளவு கரெக்டாக தெரியும், அதனால் இப்படி ஊற்றுறேன். அது ஒரு 3.5 டம்ளர் காயோடு சேர்த்து, காய் வேவுறதுக்கு சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் இதில் அளவு எனக்கு தெரியறதுனால நான் இந்த மாதிரி ஊற்றுறேன். தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் வெயிட்டு போட மாட்டேன், மூடி போட்டு தம்மில் வச்சு எடுக்கலாம். இவ்வளோ தாளிச்சதுக்கு தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். புலாவு நல்லா கொதித்து தண்ணியும் அரிசியும் ஒன்றா வரத்துக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அப்போ தம்மில் போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு. வெஜ் புலாவ் சாரி செஞ்சுருக்கேன். உதிரியான வெஜ் புலாவ் சாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷு காலிஃப்ளவரு. அது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும்.